வணக்கம் மக்களே, இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதான் வெண்பா தான் வீட்டை விட்டு எங்கே காணாமல் போனானே தெரிலன்னு எல்லாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பாபு வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாபு வந்து தம் ஃபோட்டோவுக்கு அவனே மாலை போட்டு, இனிமேல் நீ எதனா பண்ண வச்சுக்கோயேன், அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நடக்கும், நான் செத்துருவேன், இப்படி தான் என்னை பார்க்க முடியும் அப்படின்னு வந்து பாபு வந்து மல்லியும் நாகும் ரொம்ப பயங்கரமாக மிரட்டிடுறாரு. உடனே மல்லி இருந்து, அண்ணா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கேன், ஏன் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? நாகு வந்து கேட்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிறவனுக்கு இது மாதிரி ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு சாமி ரூமில் மாட்டி வச்சுருக்கேன், ஏன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு கேட்கவும், பலான்னு ஒரு அரை விட்டோடனே நாகு வந்து மயக்கப்பட்டு விழுந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அண்ணி மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு பாருன்னு சொல்லிட்டு பாபு வந்து கோவமாக போயிடுறார். நாளைக்கு நான் மாப்பிள்ளை கூப்பிட்டு வரும், ஒழுங்கு மரியாதை வந்து அழகாக ரெடியாகி நிற்கிற, சும்மா எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படி இப்படின்னு வம்பு பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ அவ்வளோதான் அப்படின்னு வந்து பாபு வந்து மல்லியை திட்டிட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் நாகு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. நான் உண்மையாக மயக்கப்படணும்னு நினைக்கிறியா? இல்லை, நான் நடித்தேன் அப்படின்னு வந்து நாகு சொல்லிடுறா. சரி நீ என்ன நீ பண்ணுறது, இப்படி பண்ணின்னுக்கிறாரே அப்படின்னு இங்கே வந்து இந்த மாதிரி நடக்குது. அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து புதுசாக மல்லிக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து என்ட்ரி ஆகிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த், அவர் பேர். கான்டாக்ஸி வச்சுருக்காரு, சவாரி ஓட்டின்னுக்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் போல் காட்டும் போதே ஹெல்ப் பண்ணுற மாதிரி கட்டுறாரு. ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் ஸ்டாண்ட் எடுக்காத போது அவர் விரட்டி பிடிச்சி போய் அந்த ஸ்கூட்டியில் இருக்கிற ஸ்டாண்டை எடுத்து விட்டு வராரு அப்படின்னு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கா. அதுவும் இல்லாத மல்லி ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசி முடிச்சிருமா அப்படின்னு வந்து அவங்க அம்மாட்ட தகவல் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மல்லி ஒரு பக்கம் ஒரே சோகமாக உட்காந்துட்ருக்கா. ஐயோ எனக்கு இப்போ தான் ஒரு பிரச்சனைலேருந்து இன்னும் அந்த பிரச்சனையில் நான் மீண்டு கூட வரல, அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையான்ற மாதிரி சொல்கிறா. எதோ சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தை தான் சொல்கிறேன். கல்யாணம் பிரச்சனை தானே, நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது, நாம் ஆசைப்பட்டவங்க கூட நடந்தால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், யாரோ கூட நடந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்கும், அதனால் வந்து இதை ஒரு பிரச்சனையாகவே பார்க்குறா. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நாகு வந்து மல்லிக்கு வந்து வாக்கு கொடுக்குறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, வர்ற மாப்பிள்ளை விட்டார நான் அப்படி துரத்தி விடுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி, எப்படியா நீ முடியும், அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படும், ஏற்கனவே அண்ணன் நம்மளை திட்டிருக்குது அப்படின்னு வந்து மல்லி சொல்கிறான். அந்த ஆள் கிடக்குறான், அந்த ஆளப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட எப்படி அனுப்பி எப்படி பேசினா அவங்க எப்படி போவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து நாகு வந்து மல்லிக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. நீ எப்படியும் விஜயோட தான் வாழுவேன், அந்த குடும்பத்தில் தான் போய் வாழணும், அதுதான் உனக்கு ஏற்ற குடும்பம் அப்படின்னு வந்து மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்பயும் மல்லி வந்து இல்லை நீ வேண்டாம், அண்ணன் கொடுத்த வாக்கையை காப்பாற்றிடலாம், அண்ணன் கூடயே நான் இருந்துக்கிறேன், அப்போனா இவனை கட்டிட்டு நீ வேணா கஷ்டப்பட போறியா, அங்கே இருந்தால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும், வெண்பா கூடயும் விஜய் கூடயும் அப்படின்னு வந்து நாகு சொல்கிறா. நாகு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வர மாட்டாளான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ண வீடியோ அப்டேட் ஆகும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.